அம்மா, நான் ஒரு பொண்ணை லவ் பண்றேன். என்னடா சொல்ற? நிஜமாவா? அந்த பொண்ணு இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வரா. சரி சரி. அவ வந்துட்டா போல இருக்கு, நான் போய் கூப்பிடுறேன். ஹாய். உள்ள வா. அம்மா, இவதான் நான் சொன்ன பொண்ணு. வணக்கம் ஆண்டி. வணக்கம் வணக்கம். அம்மா, எப்படி இருக்கா? நேத்து ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்தல்ல, அவளை விட இவ சுமாரா தான் இருக்கா. ஒரு நாள் கிட்லுவோட தாத்தா வெளியே நின்னுட்டு இருக்கும் போது ஒரு மனுஷனை பார்த்ததும் பயந்து போய் ரொம்ப பதற்றத்தோட குடுகுடுன்னு ஓடி வந்து கிட்லு கிட்ட சொன்னாரு, டேய் கிட்லு, நீ ஸ்கூலுக்கு போகாம 2 நாள் லீவ் எடுத்துக்கிட்டல்ல, அங்க பாரு உன் கிளாஸ் சார் கோல் எடுத்துக்கிட்டு உன்னை அடிக்க வராரு, சீக்கிரமா போய் ஒளிஞ்சிக்கோ. தாத்தா, ஒளிஞ்சிக்க வேண்டியது நான் இல்ல, நீங்கதான். என்னது, நான் ஒளிஞ்சிக்கணுமா? ஏன்? நீங்க செத்து போயிட்டீங்கன்னு சொல்லிதான் ஸ்கூல்ல லீவ் லெட்டர் கொடுத்தேன். டாக்டர் டாக்டர், என்ன ஆச்சு? டாக்டர், நீங்க வீட்ல வந்து ட்ரீட்மெண்ட் பாத்தீங்கன்னா எவ்வளவு ஃபீஸ் வாங்குவீங்க? நான் 300 ரூபாய் வாங்குவேன். 300 ரூபாய் தானா? சரி சரி, சீக்கிரம் வாங்க டாக்டர், பேஷண்ட் ரொம்ப நேரமா காத்துட்டு இருக்காங்க, ரொம்ப அர்ஜென்ட் டாக்டர், ரொம்ப சீரியஸ், சீக்கிரம் வாங்க டாக்டர். சரி சரி, வாங்க போலாம். எங்க பேஷண்ட்? டாக்டர், இந்தாங்க 300 ரூபாய். இன்னும் ட்ரீட்மெண்டே பார்க்கல, அதுக்குள்ள காசு தரீங்க? உள்ள வைங்க, அப்புறமா வாங்கிக்கலாம். ட்ரீட்மெண்ட்டும் வேணாம், ஒண்ணும் வேணாம். நான் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வர்றதுக்கு ஆட்டோக்காரன் 500 ரூபாய் கேட்டான், ஆனா நீங்க 300 ரூபாய்க்கு கூட்டிட்டு வந்து விட்டுட்டீங்க. அட பாவீங்களா, நான் என்ன டாக்டரா இல்ல டாக்ஸி டிரைவரா? எப்படி பண்றீங்க? என்ன சாப்பிட்டாலும் உடம்பே ஏற மாட்டேங்குது. ஒருவேளை எண்ணெயே அறியாம ஏதாச்சும் சாப்பிடுறேன்னு என்னவோ. சே, அப்படிலாம் இருக்காது. நாளை என்றும் நம் கையில் இல்லை, நாம் யாவும் தேவன் கை பொம்மைகளே. என்றால் கூட போராடு நண்பா, என்றைக்கும் தோற்காது உண்மைகளே. செங்கோட்டை பொன்னெல்லாம் ஓடு, கோல்டு தேடி வரும் உங்கள் வாழ்வு. டேய் மச்சான், நான் யூடியூப்ல வீடியோ போட்டிருக்கேன், எப்படி இருக்குன்னு பார்த்து சொல்றா. பார்த்தேன், ஒரு வீடியோவும் நல்லா இல்ல. நீ என்ன எதுக்குடா வீடியோ பண்ற? உன்னெல்லாம் யூடியூபர்னு சொல்றதுக்கே கேவலமா இருக்குடா. ஏமா, ஏன் யாருக்குமே என்ன பிடிக்கவே மாட்டேங்குது? ஏன் என்னால எதுவுமே சாதிக்க முடியாதா? அழாதடா கண்ணா, ஒரு நாள் இல்ல ஒரு நாள் நீ கண்டிப்பா சாதிப்ப. ஆசைகள் ஆயிரமே, நொடிகளும் நகரும் கூட இருப்பது நினைவுகள் மட்டும் தானே, உன் நினைவுகள் மட்டும் தான். காலமும் மாறியதே, நெருங்கிய நீயும் இல்லையே, நினைவுகள் மட்டும் தானே, உன் நினைவுகள் மட்டும் தான். அந்த நாட்கள் நினைவில் உண்டு, வழி தெரியாமல் நானே நம் எதிர்காலத்தை தானே நம்பி சென்றேனே. ஆசைகள் ஆயிரமே, நொடிகளும் நகரும் கூட இருப்பது நினைவுகள் மட்டும் தானே, உன் நினைவுகள் மட்டும் தான். கடவுளே, யாராச்சும் தெரியாதனமா என் அக்கௌண்ட்ல 3 கோடி ரூபாய் போட்டுட்டாங்கன்னா அந்த 3 கோடியில இருந்து 1 கோடி எடுத்து எனக்கு பிடிச்ச மாதிரி வீட்டை கட்டிப்பேன். இன்னும் 1 கோடி எடுத்து எனக்கு பிடிச்ச கார் வாங்கிப்பேன். மீதி இருக்கிற 1 கோடியை ஏழைங்களுக்கு கொடுத்துருவேன்.
அப்புறம் நமக்கு செலவு பண்ண காசு இருக்காதே. ஏழைங்களுக்கு 1 கோடி கொடுக்க வேணாம், 1 கோடியிலேருந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்துடலாம். மீதி இருக்கிற பணத்தை செலவுக்கு வச்சுப்போம். ஆமா, நமக்கு தான் அக்கௌண்ட்டே இல்லையே. காலையில எந்திரிச்ச உடனே ஒரு அக்கௌண்ட்டை ஓபன் பண்ணிப்போம். என்னடா இது? அம்மா சாரிமா, அம்மா என்ன இப்படி பண்ண? ஏன்டா இப்படி பண்ண? அம்மா வேணாம்மா, சாரிமா. இதுக்கு அவன ஸ்கூல் அனுப்பு, படிக்க அனுப்புனா இந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க. அப்பனை கூப்பிட்டு உன்னை உண்டலன்னு பண்ற பாரு. என்னங்க? அம்மா அம்மா வேணாம்மா, கட்டிட்டு சொல்லாதம்மா, அடி பாருமா. என்னங்க? என்ன ஆச்சு? ஏன் இப்படி கத்திக்கிட்டு இருக்க? உங்க புள்ள என்ன பண்ணி வச்சிருக்கான்னு பாருங்க. என்ன பண்ணா? உங்க புள்ள இங்கிலீஷ் டீச்சருக்கு லவ் லெட்டர் எழுதி வச்சிருக்கான். ஏண்டா இந்த லெட்டரை உன்கிட்ட எப்ப கொடுக்க சொன்னேன்? இன்னுமா நீ கொடுக்கல? மாப்ள, என்ன வேலையா வந்தீங்க? இல்ல மாமா, இந்த பக்கமா சும்மா வந்துட்டு இருந்தேன். உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். ஓஹோ, அப்புறம் வீட்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? இந்தா. எங்க மாமா, நானும் வேலை தேடிட்டே இருக்கேன், இன்னும் கிடைக்கிற பாடு இல்ல. இந்தா. யம்மி. அங்கிள். ஏன்டா அங்கேயே நிக்கிற? வா, நீ வந்து ஒரு பிஸ்கெட் வாங்கிக்கோ. யோ மாமா, கொடுத்ததே 5 ரூபாய் பிஸ்கெட். இதுல 5 பேரை கூட்டிட்டு வந்து இவனை கூட அவனை கூட அவனை கூடன்னு சொல்லிட்டு இருக்க. இதுக்குதான் உன் வீட்டு பக்கமே வரது இல்ல. இனிமே உன் வீட்டு பக்கம் வந்தனா என்ன செருப்பால அடி. கடைக்கு போய் 2 அடி அருணா கயிறு வாங்கிட்டு வா. சரி பாட்டி, 2 அடி அருணா கயிறு கொடுங்க. இந்தா. எதுக்கு என்ன அடிச்சீங்க? நீ தானே 2 அடி அண்ணா கயிறு கொடுன்னு கேட்ட, அதான். இரு, நான் போய் எங்க அம்மாவை கூட்டிட்டு வரேன். Here's to the ones that we got. Cheers to the wish you were here but you're not. Cause the drinks bring back all the memories of everything we've been through. Toast to the ones here today. Toast to the ones that we lost on the way. Cause the drinks bring back all the memories. And the memories bring back, memories bring back. Memories bring back, memories bring back your. There's a time that I remember when I never felt so lost, and I felt all of the hatred was too powerful to stop. Now my heart feels. டேய் கண்ணா, கடைக்கு போயிட்டு வா. என்ன வாங்கிட்டு வரணும்? நீ மறந்துடுவ, ஒரு சீட் எடுத்து நான் சொல்ல சொல்ல எழுதிக்கோ. அம்மா, அதெல்லாம் ஒண்ணும் வேணாமா, நீ அப்படியே சொல்லு, நான் ஞாபகம் வச்சுப்பேன். கிழிச்ச, ஒழுங்கா நான் சொல்ல சொல்ல சீட்டுல எழுதிக்கோ. அம்மா, நான் மறக்க மாட்டேமா, நீ சொல்லுமா. கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, முட்டை, பால், தேங்காய். கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, முட்டை, பால், தேங்காய், அவ்வளவுதானே? அவ்வளவுதான். ஈஸியா தானே இருக்கு, இதுக்கு போய் எதையும் மறக்காம வாங்கிட்டு வா. சரி வா. அம்மா என்னென்ன வாங்கிட்டு வர சொன்னாங்க? கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி. முட்டை, பால், தேங்காய். போலாமா? அம்மா, நான் தான் சொன்னேன்ல எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துருவேன்னு. கொத்தமல்லி, கருவேப்பிலை, இஞ்சி, முட்டை, பால், தேங்காய், நீ சொன்னதெல்லாம் கரெக்டா வாங்கிட்டு வந்துட்டேன். ஆமா, பாப்பா எங்க? நீங்க சொன்னதெல்லாம் மறக்காம வாங்கிட்டு வந்துட்டேன். ஆனா பாப்பாவை கூட்டிட்டு வர மறந்துட்டேன். அட எருமை மாடு. काजळ लावणे आले मी आज, असं नका बघू अहो येते मला लाज. केला शृंगार आज घातला असाच, दिसते मी भारी जणू अप्सरा मी खास. नखरेवाली कुठे निघाली घालून साडी लाल गुलाबी, पागल करते तुझे मोरनीशी चाल. गुलाबी साडी आणि लाली लाल लाल, दिसू
அமெரிக்கால அங்க இருக்கிற பசங்க முடி வெட்டிட்டு வரும்போது அவனோட அம்மா அவனை பார்த்து பியூட்டிஃபுல்னு சொல்லுவாங்க. ஜப்பான்ல அங்க இருக்கிற பசங்க முடி வெட்டிட்டு வரும்போது அவனோட அம்மா அவனை பார்த்து பர்ஃபெக்டா இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா எங்க வீட்டுல அம்மா நான் முடி வெட்டிட்டு வந்துட்டேன், எப்படி இருக்கு? ஏன் என்னாச்சு? என்னடா இது முடி அப்படியே இருக்கு, வெட்டிட்டு வந்த மாதிரி தெரியலையே. என்னம்மா சொல்ற? எந்த கடையில முடி வெட்டின? தெருமுக்குல இருக்கே அந்த கடை தான். அவன்கிட்ட நான் எத்தனை தடவை சொல்லிருக்கேன், என் புள்ள வந்தா ஒழுங்கா வெட்டி அனுப்பு, என் புள்ள வந்தா ஒழுங்கா வெட்டி அனுப்புன்னு. கேக்குறாம இன்னைக்கு இருக்க அவனுக்கு. நீ வா என் கூட. மாமா வேணாமா, ப்ளீஸ்மா ப்ளீஸ்மா, நல்லா இருக்குமா, ப்ளீஸ்மா வேணாமா. நீ வாயை மூடிக்கிட்டு அமைதியா வா, உனக்கு ஒண்ணும் தெரியாது. எவன்டா என் பையனுக்கு முடி வெட்டினது? வெளியே வாடா. ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும்னா இங்க இருக்கு பாருங்க, நம்ம சேனல் நேம கீழ இருக்க லைனை கிளிக் பண்ணுங்க.